ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். என்னுடைய குலதெய்வத்தோட அனுகிரகத்தோடையும் முருகபெருமானுடைய ஆசீர்வாதத்தோடையும் இது என்னுடைய முதல் முயற்சி, புது முயற்சி. அது என்ன முயற்சின்னா சொல்கிறேன். அதாவது நான் ஒரு கதை சொல்ல போகிறேன். கதை என்ன கதைன்னா, ஷார்ட் ஃபிலிம் கேள்விப்பட்டிருப்பீங்க. இது ஒரு ஷார்ட் ஸ்டோரி இல்லைன்னா ஒரு படத்துடைய ஹாஃப் ஸ்டோரி. இது நம்ம தலைவருடைய படம். ரஜினி சார், மீனா மேம், அதோடு சேர்த்து நம்ம பிரதீப் ரங்கநாதன் தலைவருடைய பையனாக பண்ணியிருப்பார். தலைவருக்கு ஜோடியாக மீனா பண்ணியிருப்பாங்க. இவர் இந்த படத்தில் கண்டக்டர். அவருக்கு 2 பொண்ணு, ஒரு பையன். மூத்த பொண்ணு பேர் ஐஸ்வர்யலக்ஷ்மி. ரெண்டாவது பொண்ணு பேர் மூத்த பொண்ணு பேர் மகாலட்சுமி. ரெண்டாவது பொண்ணு பேர் ஐஸ்வர்யலக்ஷ்மி. பிரதீப்போடைய நேம் சிவா. அவர் டைரக்டர் ஆகணும்னு முயற்சி பண்ணிக்கிட்டு இருப்பார். அதாவது ஷார்ட் ஃபிலிம் எடுத்துக்கிட்டு முயற்சி பண்ணிக்கிட்டு இருப்பார். டிரைவராக யோகி பாபு. இதில் தலைவருடைய பேர் முத்து மாணிக்கம். அவருக்கு ஒரு மனசில் ஒரு கனவு என்னென்னா, கோயில் கட்டணும்னு ஒரு கனவு இருக்கும். கோயில் கட்டணும். அந்த கோயில் எப்படின்னா, கருவறையில் 5 சாமி இருக்கும். ஒரு சிவன், பெருமாள், விநாயகர், முருகன், சிவனுடைய பார்வதி. இந்த மாதிரி 5 தெய்வங்கள் ஒரே கருவறையில் இருக்க மாதிரி ஒரு கோயில் கட்டணுன்றது தலைவருடைய எண்ணம். அதை செஞ்சிருவார். அதுக்கு சின்ன சின்ன வரும், பிரச்சனைகள் வரும். பட் அதை செஞ்சு ஒரு கோயில் கட்டிடுவார். ஆக்சுவலி அந்த இதில் வில்லனாக யார் பண்ணுறாங்கன்னா, இவர் நம்ம ஒன்று கேஎஸ் ரவிக்குமார் அல்லது சுமன். 2 பேரில் யாரோ ஒரு ஆள். கேஎஸ் ரவிக்குமார் சார். கேஎஸ் ரவிக்குமார். சுமன் சார்னா சிவாஜி படத்தில் சேர்ந்து நடித்தார். ஸோ அவர் கொஞ்சம் நல்லாயிருக்கும்னு. அண்ட் மகாலட்சுமி சொன்னேன் இல்லையா, மகாலட்சுமின்றது மூத்த அக்கா. அவங்க யார் பண்ணுறாங்கன்னா, லவ் டுடே படத்தில் பிரதீப்போட அக்காவாக பண்ணவங்க தான் இந்த படத்தில் மகாலட்சுமி. ரெண்டாவது பொண்ணை இதில் அந்த படம் பேர் தர்பார் படத்தில் ரஜினி பொண்ணாக பண்ணவங்க ரெண்டாவது பொண்ணு ஐஸ்வர்யலட்சுமி. மகாலட்சுமி, ஐஸ்வர்யலட்சுமி 2 பேருக்கும் திருமண ஏற்பாடு நடக்குது. ரஜினி சார் ஜோடியாக மீனா மேடம் பண்ணுறாங்க. அவங்க பேர் ரங்கநாயகி. சாருடைய தலைவருடைய பேர் முத்து மாணிக்கம். ஓகேவா? இப்போ இந்த படம் நான் மட்டும் பார்த்தது. அது எப்போ பார்த்தேன், எப்படி பார்த்தேன்றதை நான் கடைசியில் சொல்கிறேன்.